கவர்ச்சியில போட்டாங்க, என்ன பண்றது? கவர்ச்சின்னா என்னங்க? சட்டை கழட்டி எப்பப்பெல்லாம் காட்டினாரு? வாயில வந்துருன்னு சொன்னார்ல, அது மாதிரி வாயில வந்துரும். இப்ப வாந்தியா? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்த ஜோர்லயே அறிவு இல்லாதவன் பிரஸ்ஸை கூப்பிட்டு மீட்டிங் கொடுக்குறான். பிரஸ்ஸை பார்க்காம இருந்தாதான் நாம முதலமைச்சர் ஆவோங்கிறதே அவனுக்கு தெரியல. 4 படத்துல நச்சுக்குன்னு கழட்டி காட்டணும்னா ஆயிரலாம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஆனா விஜய்கிட்ட மட்டும் நம்ம அது மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. வருஷம் ஏற ஏற நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வாந்தியா? வாந்தியா? ஹலோ, லவ் லவ் லவ். நீங்க தமிழை தூக்கி பிடிச்சீங்கன்னா தமிழை உங்களை தோக்கடிச்சிடும். ஏன்னா தமிழனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தப்புன்னு எது நடந்தாலும் அது இதுதான், சரின்னு எது நடந்தாலும் அது நம்ம தான். அந்த மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க திமுகவை திட்டினீங்களா வாழ்த்துனீங்களா? இப்ப யாருங்க முதலமைச்சர்? விஜய் சார். ஹலோ, அஜித். விஜய் சார். அஜித் சார், விஜய் சார். அஜித். இப்போ நம்பியார் வந்தாரோ? கனவுல நீங்க அஜித் முதலமைச்சரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. கனவு தெளிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? விஜய் முதலமைச்சர் கனவு தெளிஞ்சோனையும் அது எல்லாத்துக்கும் காரணம் திமுக காரணம் தான் தெரிஞ்சது சார். எல்லாத்துக்கும் திமுக திமுக திமுகனா எப்பதான் உங்களை நீங்க கையை காட்ட போறீங்க? எது எது காட்டணும்? எது காட்டணுங்கிறேன்? இத்தனை வருஷமா, கடந்த 5 வருஷமா ஆண்டு வச்சுட்டு போதையளு இதெல்லாம் ஏத்தி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல. நான் தான் மேடையில இந்த முதலமைச்சர் யாரு, இந்த நடிகர் விஜய் மேடையில பதவி ஏற்ற மறு நிமிஷம் நான் எல்லாத்தையும் மாத்திருவேன்னு சொன்னா, அது சொன்னார்னா மாத்த முடியுமா? அது மாதிரி மாத்த முடியுமாங்கிறேன். இல்லையே. எவனால மாத்த முடியும்? சொன்ன ஆனா மாத்த முடியாத அளவுக்கு இவங்க பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. அதனால ஆல்ரெடி எல்லாமே. ஆமா சார். இந்த வில்லாத்திக்குளம் கற்பழிப்பு கேஸ்ல நீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிச்சாங்கல்ல. அது திமுக ஆட்சி அவங்க என்ன பண்ணாங்க, கேஸ் நடத்தி வந்த விவகாரம். அதுக்கு திமுக காரணம்னு சொன்னீங்களா? சொல்லல. அதெல்லாம் ஏன் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அது ஏன் சொல்லணும்? அதுதான் சொல்றேன். இந்த பெரியார் அறிவு உலகம் எவ்வளவு பெரிய படைப்பகம், அது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்தீங்களா? ஹலோ, அதை திறந்து வைக்க போறதே இதுதான். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? எவ்வளவு கட்டமைப்புகள் இருந்தது, எவ்வளவு விஷயங்கள், ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் திமுக காரணம் திமுக காரணம்னு சொன்னீங்களா? அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க. எதனா ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே திமுக காரணம் சொல்றீங்க. கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா? கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா? இவ்வளவு பண்ணியிருக்காங்க. 5 வருஷமா தமிழ்நாடை இந்தியாவிலேயே முதல் மாத்திருக்கோம் அப்படின்னா மக்கள் எதுக்காக எங்களுக்கு ஓட்டு போட்டான்? அந்த திமுகவுக்கே ஓட்டு போட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியதுதானே. கவர்ச்சியில போட்டாங்க, என்ன பண்றது? கவர்ச்சின்னா என்னங்க? சட்டை கழட்டி எப்பப்பெல்லாம் காட்டினாரு உங்களுக்கு கவர்ச்சி? அவர் என்ன சொன்னாரு? வாயில வந்துரும் சொன்னார்ல, அது மாதிரி வாயில வந்துரும். இப்ப வாந்தியா? இல்ல, வாயில வருது, வாந்தி தானே வரும். விஜய்க்கு அப்போ வாந்தி எதுனா கொமட்டுச்சுதான்? இல்ல உங்களுக்கு இப்ப எத்தனை கொமட்டுதா? நாங்க வாயில வந்தாலும் அப்படியே பிடிச்சி அப்படியே கவர்ல போட்டுப்பீங்க. கவர்ல போட்டுப்போம். இந்த வாந்தி வந்தா கவர்ல பிடிச்சுப்பாங்களா? அது மாதிரி பிடிச்சிப்பீங்களா? இல்ல, புரியல. வாயில வருதுன்னா சொன்னமா? வாந்தி தான் சார் வரும். வாந்தி வருதுன்னு சொன்னாரா? வாயில வருதுன்னா வார்த்தை வேற மாதிரி வரும். வார்த்தை பேசணும்னா அந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா நண்டுகிட்டு செத்து போயிருவீங்க. ஏன் அப்படின்னா வார்த்தை பேசுவாரு? பூனான்னு பேசியிருப்போம், சூனான்னு பேசியிருப்போம். நாங்க என்னெல்லாம் பேசியிருப்போம். தெய்வ மகன் கூட பேசியிருப்போம். ஆமா, நீங்க பேசுற ஆள் தானே. நீங்க பேசுற ஆள் தானே. என்ன தெய்வ மகன் சொன்ன தப்பா? நான் தப்பு எல்லாம் இனிமே சொல்லவே இல்லையே. அப்புறம் வாயில வருதுன்னா என்னன்னு எவனாவது கேட்டானா? என்னடா நீ பேசுவ, வாயில என்னடா வரும் அப்படின்னு எவனாவது கேட்கறதுக்கு தைரியம் இருக்கிறவன் கேளுங்கடா. கேட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு, ராசா கேட்டாரு, எல்லாரும் தான் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னா தான் வரேன்னு. அதான் உண்மையில என்ன தெரியுமா வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? ஒரு 6 மாசம் டைம் கொடுத்தீங்க. ஆனா நீங்க உடனே இப்ப 6 மாசத்துக்கான டைம் இல்லாம 1 மாசம் முடியறதுக்கு முன்னாலே நீங்க பண்றீங்க. நீங்க வார்த்தை மீறுறீங்க. நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. 6 மாசங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அந்த வார்த்தை. மண்டிட்டு இருப்பாருன்றீங்க.
அந்த வார்த்தை வரும், வாயில வந்துருங்கிறதே அந்த வார்த்தை இதுதான். அந்த வார்த்தை வந்து கெஞ்ச வேண்டியது தானே. எப்ப எனக்கு 6 மாசம் கொடுங்க, யாரும் சத்தம் போடாதீங்க ப்ளீஸ் சார், கெஞ்ச வேண்டியது தானே. இவ்வளவு வீராப்பு வசனம் கெஞ்சணுமா? கெஞ்சுங்க. எது கெஞ்சணும்? எவன் கெஞ்சணும்? ஒரு வீரன் எத்தனை இடத்துல துப்பாக்கி எடுத்து கையில வச்சிருந்தா கூட கீழே துப்பாக்கியை கீழே போட்டு கையில சண்டை போட்டு ஜெயிச்சாரு தெரியுமா? அது சினிமாவில தானே. நேர்ல எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியல உங்களால கேட்கிற கேள்விக்கலாம். இனிமேல் கேள்வி கேட்பாங்க. இனிமேல் எங்களை பார்த்து கேள்வி கேட்க முடியும்? கேள்வி கேட்டுன்னு தானேங்கிறாங்க. நேத்து கூட கேட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், 13 ஜோக்கரா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. 13 ஜோக்கரா இருந்தா என்ன பண்றது? ஆமா கேட்டாரு நேத்து. கொஞ்சம் கூட நாலேஜபிள் அவருக்கு இல்ல தெரியுதா? யாருக்கு? அதான் உதயநிதிக்கு நாலேஜ் இல்ல. அப்புறம் 13 ஜோக்கரா? 107 ஜோக்கர். அது தெரியுமா தெரியாதா? சாரி சார். என்ன சாரி சார்? இல்ல அவருக்கு நாலேஜ் இல்ல. 107 ஜோக்கர் தான். உண்டா இல்லையா? உண்டுதான். 107 ஜோக்கரா இல்லையா? அப்ப 13 ஜோக்கர்னா என்ன புரியல? இல்ல அவர் செலக்டிவா சொல்லியிருப்பாரு. ஏன்னா அங்கேயும் செங்கோட்டையன் அவங்களாம் முதிர்ச்சி அடைந்தவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அதை வச்சு அவரு இப்படி சொல்லியிருக்கலாம்ல. விவரம் தெரியாம 13 ஜோக்கருங்கிறாரு. 107 ஜோக்கரா வச்சிருக்கப்ப நாங்க வேணாம், வாயில வேற மாதிரி வந்துடும். வேற மாதிரி வரணும். என்ன வரும்? உங்களுக்கும் வருமா? விஜய்க்கும் வருது, உங்களுக்கும் வருதுன்னா அப்படி என்னதான் வரும்? வாயை தந்து சொல்லுங்களேன். துணி வச்சு அடிச்சுப்பீங்க. வந்தா நாங்க அப்படி வச்சு அடைச்சுப்போம். உங்களால முடியுமா? எங்களாலாம் முடியாது. நானா கேட்டுருவேன். என்ன கேட்டுருக்கீங்க? மண்டை வண்டியா கேட்பேன் வாயில வந்துச்சுன்னா. என்னைக்கும் பொழைக்க தெரிஞ்சவன் பேச மாட்டான். ஓஹோ, புரியுதுங்களா? அதனால தான் சிஎம் அமைதியா இருக்கிறாரோ. அப்புறம் சைலண்டா இருந்தாவே எல்லாம் தெரிஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, நம்ம பேசினாதான் நம்ம எதுவும் தெரியாதவன் ஆயிரும். அதனாலதான் பேசாம இருக்கிறது. இப்ப இந்த காக்ரோச் கட்சின்னு எது? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சிஜேபி வந்த ஜோர்லயே அறிவு இல்லாதவன் பிரஸ்ஸை கூப்பிட்டு மீட்டிங் கொடுக்குறான். இப்படி பேசினா அவன் வர முடியும்? எதுவுமே பேசாம, அதுவும் கண்டிப்பா பிரஸ்ஸை பார்க்காம இருந்தாதான் நாம முதலமைச்சர் ஆவோங்கிறதே அவனுக்கு தெரியல. கரெக்ட் சார். இதுதான் ராஜா கூட சொன்னாரு. பேசி பேசி தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சவங்களாம் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு பேசாமையே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கரெக்ட் தான். பேசாம இருந்தா முதலமைச்சர் ஆயிடலாம் போல இருக்கு. 4 படத்துல நச்சுக்குன்னு கழட்டி காட்டினோம்னா ஆயிரலாம். தெரியுமா தெரியாதா? ஓகே. இந்த கில்லி படத்துல எல்லாம் டயர்லாம் தூக்கி மாட்டுவாரு, அதுல இந்த ஆம்ஸ் அதெல்லாம் காட்டுவாரு. ஹலோ, சுறாவுலதான் சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படியா? அப்புறம் நான் அந்த படம்லாம் பார்த்ததே இல்லையே. அப்படியே பார்த்தோனுமே ஆம்பளையே ஆசைப்படுற அளவு கொண்டு வந்துடும் தெரியுமா? நான்லாம் அப்படியே சில நேரத்துல அப்படி ஆயிட்டேன். ஆமா, அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு. அவ்வளவு வெறியா? ஹலோ, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படிம்பாங்க. ஆனா விஜய்கிட்ட மட்டும் நம்ம அது மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. 60 நாளாலும் சரி, 30 நாளாலும் சரி, வருஷம் ஏற ஏற நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வாந்தியா? ஹலோ, லவ் 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 தெரியுமா? அன்பு. ஆமா, அந்த அன்பு தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாந்து ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமாந்தாங்களா? விஜய் அந்த அன்பு கொடுத்தாருல எல்லாருக்கும். எல்லாருமே சொல்றது என்ன தெரியுமா? பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தூவி விட்டு ஓட்டு வாங்கிட்டாரு. ஆமா, ஏமாத்தி வாங்கிட்டாரு. கிடையாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லா மக்களுமே அன்புக்காக ஓட்டு போட்டவங்க, அந்த லவ்வுக்காக ஓட்டு போட்டவங்க. அப்ப விஜய்க்காக யாரும் ஓட்டு போடல, அன்புக்காக தான் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்காக ஓட்டு போடல, அன்பு. ஹலோ, நான் மெட்ராஸ் படத்துல வர்ற அன்பு அத பத்தி பேசிட்டு இருக்கமா? புரியல எனக்கு. நீங்க இந்த லவ் அன்பு அத சொல்றீங்களா? லவ், LOVE லவ், அந்த லவ் அன்பு. ஓகே, நான் அன்புனா ஒரு கேரக்டர் நினைச்சேன் சார். விஜய் மாதிரி ஒரு அன்பு அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் போல இருக்கு. அன்பு எவனுக்கு தெரியும்? அதுதான் கேட்டேன். விஜய்க்கு தானே ஓட்டு போட்டாங்க, அன்புக்கு யார் ஓட்டு போட்டா அப்படின்னு. கொஞ்சம் கூட அதாவது ஏதாவது பேசணுங்கிறத எப்படி எல்லாம் பேசக்கூடாது. புரியுதுங்களா? அப்புறம் நான் வேற மாதிரி ஏறும். அப்பப்ப கொஞ்சம் பச்சை தண்ணி கூட இப்படி ரசிச்சு சாப்பிடுறீங்களே.
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ம். அது பச்சை தண்ணி இல்லை, ம். ஓட்கான்னு சொல்லிட்டேன். அதை நம்பலைங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மிச்சர் சாப்பிடல? ஆ? அதான் மிச்சர் சாப்பிடலேங்க. முதலமைச்சருக்கு ரொம்ப பிடிக்குமாம, தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது மிச்சர்லாம். ம் மிச்சர்லாம் எனக்கு பிடிக்காது. ம் ம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த டாஸ்மாகெல்லாம் ப்ரைவேட் கிட்ட போதாமே பேசிட்டு இருக்காங்க, உண்மையாவா? பாட்டுக்கு 10 ரூபா ம். அப்படின்னு. ம். திமுக ஆட்சியில் தான் 10 ரூபா விட்டாங்க. அதை மாத்திரமா இல்லையா? மாத்திட்டாங்களே, 20 ரூபா மாத்திட்டாங்களே இந்த ஆட்சி வந்து. அதான் சொல்கிறேன், ம். குடிகாரன் 140 ரூபா கோட்டரை ம். 160 ரூபா கொடுத்து வாங்குவோம், புரியுதா? அது டாஸ்மார்க்ல வச்சு விற்கிறதுனால தான் ம். அது 160 ரூபா. ம். அதே டாஸ்மார்க்கே க்ளோஸ் பண்ணிட்டு பார்ல வச்சு வித்தா ம். எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? ஒரு 320 ரூபாய்க்கு விற்கலாம். பா. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு லாபம்? குடிகாரனாய் எப்ப வேணுமாலும் எங்க வேணுமாலும் உட்காந்து குடிச்சிட்டு தானே போவோம். ஆமா, புரியுதா? புரியுது. அப்ப அவனுக்கு ஏன் நம்ம தாச்சனை பார்க்கணும்? இல்லை சார், இப்போ ஒரு ஏதோ ஒரு கடைநிலை ஊழியர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற போக்கில் வாங்கி என்ன பண்ணுவோம், ஒயின் ஷாப்பில் நின்று சாப்பிட்டு போயிடுவாங்கல்ல. இது டாஸ்மாக் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இது வந்து நீங்கள் தனியார் மயமாக்க போறீங்க அப்படின்னா, இந்த குடிகாரங்கள்லாம் என்னென்ன இன்னல்கள் சந்திப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு இன்னும் சந்திக்க மாட்டான். ஏன்? ஆமா, வருவான். ஆமா, சம்பாதிக்கிற காசுல பாதி காசு இப்ப வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அப்படியே முழு காசும் நம்ம இடத்துல உக்காந்து அப்படியே குடிச்சான்னா அவனுக்கு ஒரு 4 மிச்சரை அப்படியே கொஞ்சம் கொட்டி வச்சோம்னா, அப்படி இந்த என்ன சொல்றது, சில நேரத்துல இந்த அப்படி நாய் வாய வச்சது மாதிரி வைக்கிறது மாதிரி ஒரு சாலடு, ஒரு சுண்டல் போய் பார்ல எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல சார், எனக்கு அந்த பழக்கம் இல்லை சார். பழக்கம் இல்லையா? அதான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. சொல்லுங்க. மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போனாலும் பாரில் உட்காந்து சாப்பிட்றப்ப ஒரு பீருக்கு 600 ரூபா ஆகும். ஓ. எது 150 ரூபாய்க்கு வாங்குற பீருக்கு ஸ்டார் ஹோட்டலில் 600 ரூபா 700 ரூபா பில்லு போடுவோம். ஆனால் அங்கே என்ன தெரியுமா, இந்த வேர்கள் இல்லை, ஆமாம், வேர்களை அவிச்சு வைப்பாங்க. ஒரு கொஞ்சோண்டு வேர்களை அவிச்ச களியை திங்கிறதுக்கு 600 ரூபா கொடுக்குற மாட்டான்னு வைத்து எரியும். ஆமாம். ஆனாலும் அதை பார்க்கக்கூடாது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து கமலஹாசன் உட்காந்து சாப்பிடுவார். அப்படியா? இப்படி திரும்பினோம்னா அங்கிட்டு வந்து ரஜினிகாந்த் உட்காந்து சாப்பிடுவார். ஓ. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் பின்னால் திரும்பி பார்த்தா மோடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். ஓ. ஸ்டார் ஹோட்டலில் போய் எதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து குடிக்கிறது? எதுக்கு? அந்த பழக்க வழக்கத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். சரி சரி. இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து என்ன சொல்கிறது, அந்த டார்ச் லைட்டு வெளிச்சம் மாதிரி தான் இருக்கும். அப்படி அந்த வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்றப்ப கமலஹாசன் போய் சார் சார் அப்படின்னு பேசுறப்ப ஓ அந்த இனமா இருக்கும். அது ஓகே சார். இது வந்து பணக்காரங்களுக்கு ஓகே, ஏழை எளிய மக்களுக்கு எப்படி? ஏழை எல்லாத்தையும் பணக்காரன் ஆக்குறோம். ஆமா, பணக்காரன் மட்டும்தான் இருட்டில் உட்காந்து அப்படியே டிம் லைட்ல குடிக்கணுமா? ஒரு ஏழை குடிக்க கூடாதா? அப்படியே செட்டு போட்டுருவோம், எல்லாருக்கும் டேபிள் எல்லாம் போட்டுருவோம். ஆமா, குவார்டரை வந்து 350 ரூபாய்க்கு விற்போம். உள்ளார வாங்கிட்டு போனான்னா அப்படி அந்த டிம் லைட்ல அப்படி விவசாயி உட்காந்து, ஒரு விவசாயி ஒரு பணக்காரனா மாறிட்டாங்கிற ஒரு இதை எப்ப ஏற்படுத்துறது? ஆனா இது ஓகே, ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் விரும்ப மாட்டாங்களே. போற போக்குல அப்படியே கைட்டுக்கு மனமளவும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்களே. நிறைய பேர் அதான் பண்ணிருக்காங்க, எத்தனை இதுல பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் குடிச்சு குடிச்சு செத்து போயிடுறான். ஓ, அப்படியெல்லாம் குடிக்க கூடாது. ஓகே, நின்னு பொறுமையா உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். ஒரு குவார்டர் அடிச்சாலும் ஒரு 1 hour டைம் எடுத்து அடிச்சாதான் அது உடம்புக்கு நல்லது. இப்போ 1000 ரூபாய் மு.க. ஸ்டாலின் கொடுத்தாரு, இப்படி குவார்டருக்கு ஏத்தி என்ன பண்றாங்க, இப்படி வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. இப்போ இவரு 2500 ரூபாய் கொடுக்குறாரு, டாஸ்மாக் எல்லாம் பிரைவேட்டா மாத்திட்டா இப்போ இங்க வந்து அதிகமா கொடுத்து என்ன பண்றாங்க, இப்படி கொடுக்குற காசு இப்படி பிடிங்கிடுவாங்களா இவங்க? அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி வேணுமா எடுத்துக்கங்க. ஆனா யாரு கொடுக்குறோம், யாருக்கிட்ட வாங்குறோம்? கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி திருப்பி கவர்மெண்ட் கிட்ட தான் கொடுக்குறோம். அவ்வளவுதானே. ஆனா இப்ப கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கலையே, பிரைவேட் கார கிட்ட தானே கொடுக்குறீங்க. மோடி என்ன பண்ணிருக்காரு? என்ன பண்ணிருக்காரு? கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே வேலையே நடக்காம இருந்தது. ஒரு வேலையை சட்டக் பட்டக் அப்படின்னு முடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பிரைவேட்டை கொடுக்கணும். ஆமா, கொடுத்தாரா இல்லையா? எல்லாத்தையும் அதான் தார பார்த்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காருல்ல. ஆமா, கொடுத்துருக்காரு. அது மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப எல்லாம் கவர்மெண்ட் எல்லாமே இருக்குது இல்லையா? ஆமா. இப்போ வந்து ஒண்ணு இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பள்ளிக்கூடம்னு வச்சிருக்காங்க.
புரியுதுங்களா? ம். இப்ப அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடமா இருக்கிறதுனால தான் தமிழ் தான் இருக்கணும், தமிழ் தான் இருக்கணும், தமிழ் தான் இருக்கணும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதே பிரைவேட் ஸ்கூல்ல மாத்திட்டோம்னா பிரைவேட் ஸ்கூல்ல எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்க படிக்கலாம். அது உங்க சுதந்திரம். புரியுதா? புரியுது. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? பிரைவேட்டா மாத்தணும். அதான் இப்படியே எல்லாத்தையும் பிரைவேட்டா மாத்திட்டா, எல்லாம் மாத்திட்டா சொந்த ஊர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கிடைக்காம அனாதையா இருக்கணும். ஹலோ, இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு சார்? நம்மளுக்கு இப்ப எதனா ஒரு உரிமைனா போராடி வாங்கலாம் சார். வாங்கி என்ன பண்ண போறீங்க? நமக்கான உரிமையை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே 100 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம் வாழ போறீங்களா? ராஜராஜ சோழனே இங்க செத்து போயிட்டான், நீங்க என்ன உயிரோட இருந்து வாழ போறீங்களா என்ன? அப்படியே புடிச்சு தொங்குறாராம். ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? சங்க தமிழ் வளர்த்தது அப்படின்னு மதுரை கிடையாது. மதுரைக்கு முன்னாலே குமரிக்கண்டம். அந்த குமரிக்கண்டம் இப்ப இருக்கா? இல்லையே. இல்லையே. ஏன்? அது கடல்ல முழுகிருச்சு. தெரியுதா? அந்த மொழி அதுதான். இப்ப தமிழ் நானுங்க ஈழத்தமிழர்கள் என்னாச்சு? எல்லாரும் ஆயிடுச்சா? அந்த மொழியை பிடிச்சி தொங்குன என்ன ஆகும்? அதனாலதான் இவர் வந்து எல்லாத்தையும் மாத்த போறாருன்றீங்களா? அப்புறம் இப்ப கடைசி நேரத்துல கூட டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு நாங்களாம் தமிழர்கள், நாங்களாம் ஒன்று கூடுவோம். என்னாச்சு? திமுக காரங்களுக்கு என்ன கிடைச்சது? தோல்விதான் கிடைச்சது. தெரியுதா? நீங்க தமிழை தூக்கி பிடிச்சீங்கன்னா தோல்விதான். ஆமா, தமிழை உங்களை தோக்கடிச்சிருவோம். ஆமா, ஏன்னா தமிழனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி எல்லாமே தெரிய வைக்கிறது யார் தெரிய வைப்பா? யார் தெரிய வைப்பா? இப்ப நடக்கிற ஆட்சி என்னாச்சு? இப்ப இருக்கிற ஆட்சி எதுவுமே தெரிய வைக்க மாட்டேங்குது, எல்லாம் சஸ்பென்ஸா வச்சிருக்க. தெரியுதா? தப்புன்னு எது நடந்தாலும் அது இதுதான், சரின்னு எது நடந்தாலும் அது நாம தான். அந்த மாதிரி இருக்கணும். கரெக்ட். தெரியுமா? தெரியாது? தெரியுது. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க திமுகவை திட்டினீங்களா வாழ்த்துனீங்களா? திமுகவை திட்டினமா வாழ்த்துனமா? ஒரு விஷயம் தெரியுதா? சொல்லு. தெரியலையா? அதான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் திமுக இல்லாமல் ஒரு மயிரும் நடத்த முடியாதுன்னு இப்போ தெள்ள தெளிவாக தெரியுது. இப்போ தெள்ள தெளிவாக தெரியுது. நீங்கள் திமுகவை வாழ்த்தி தான் பேசியிருக்கீங்க. தப்பாக இருந்தாலும் திமுக தான், சரியாக இருந்தாலும் திமுக தான். அதனால தான் திமுக இல்லாமல் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. நான் எதுக்கு தெரியுமா இப்போ முண்டாஸ் கட்டினேன்? எதுக்கு? மயிர் இல்லைங்கிறதுனால. ஓஹோ, ஆமாம். தெரியுமா? ஓகே சார். நாங்கள்லாம் இறங்கி ஆட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோ, ஸ்டேஜ் உடஞ்சிரும். ஸ்டேஜ் உடஞ்சிருமா? ஹலோ, அவன் ஆனா தரையில காலை வச்சு ஆடுவான். நான் ஆட ஆரம்பிச்சேன் அப்படியே சும்மா அங்கயா ஆடுறா ஆடுறா டே ஆடுறா அப்படிம்பா. தெரியுமா? என்ன ஆட ஆரம்பிச்சேன்னா எப்படி இருக்கும்? இதுதான் உங்களை உட்கார வச்சிட்டாங்க போல இருக்கு மக்கள். எது? இதுதான் உட்கார வச்சிருக்காங்க போல மக்கள் உங்களை. ஹலோ, ஆட ஆரம்பிக்கல. அதுதான் சார். ஆட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாது. அதுக்கு தான் இப்படி உட்கார வச்சிருக்காங்கன்றவங்கள வீட்லயே. வேணாம், 6 மாசம் டைம் கொடுத்துருக்கோம். தெரியுதா? அடுத்த ஆட்சி அஜித் ஆட்சியா இருக்கும். அஜித்தா? ஏன் நான் திருப்பி சொல்றேன்? ஆமா. அப்ப திருப்பி போய் தூங்க போறீங்கன்றீங்க. கனவுல தானே சார் அஜித்? கனவு காணுங்கள் நிஜமாகணும் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அப்ப கனவுல அஜித் வந்துட்டார்ல முதலமைச்சரா? அப்ப அடுத்தாப்புல யார் முதலமைச்சர்? இப்ப யாருங்க முதலமைச்சர்? விஜய் சார். ஹலோ, அஜித். விஜய் சார். அஜித் சார். விஜய் சார். அஜித். ஜோசப் விஜய். இவர் அப்படியெல்லாம் பேர்லாம் மாத்திக்கல. அஜித் குமார் இவரு தான் சார் சிஎம். நீங்க அதை கனவுல கண்டது அவரு. ஹலோ, திருப்பி என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? எனக்கு தெரியும் நான் யாருன்னு முதலமைச்சர் நான் முடிவு பண்ணிட்டேன்னா அவங்க தான் முதலமைச்சர். புரியுதா? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இப்போ முதலமைச்சர் விஜய். ஹலோ, அஜித் சார். விஜய் சார். சும்மா பைத்தியார் நினைக்காதீங்க. நீ நான் தெளிவா பேசுறேன், மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? ஏதோ சும்மா ஒரு கோட்டரை வாங்கி அடிச்சுட்டு இவன் போதையில பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க சார். பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இப்படி ஆடாதீங்க சார். அநியாயமா பண்ணாதீங்க சார். ஏதாவது நான் தப்பா பேசுனேன்? இல்லை சார். நான் தப்பா பேசுறது காரணம் யாரு? யாரு? எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்தது யாரு? தண்ணியை வித்தது யாரு?
சார் தண்ணி இந்த தண்ணியை வித்தது யாரு? சரக்கு வித்தவன் அவன். சரக்கு நான் அடிச்சதுனால இப்படி பேசுறேன். நான் பேசுறேன்னா நான் இன்னைக்கு இப்ப நான் பேசுறேன். நான் பேசல. நான் அடிச்ச சரக்கு பேசுச்சு. இன்னைக்கு நான் பேசுனதெல்லாம் நான் பேசல சார். பச்சை தண்ணி சார், நான் தான் சார் பூசினோம் அந்த கேன்ல இருந்து. சும்மா எதுனா உளறி இருக்காதீங்க சார். ஹலோ, ம் திருப்பி திருப்பி சொல்றேன். ம் பச்சை தண்ணியை குடிச்சதுக்கே இப்படி பேசுறேன்னா ம் அப்போ சரக்கு அடிச்சா எப்படி பேசுவேன்? கொஞ்சம் யோசிக்கணும். மட்டையாயிடுவீங்க போல இருக்கு. ஆ? மட்டையாயிடுவீங்க போல இருக்கு. மட்டையருமா? ம் நான் என்ன விமலா? ம் கமல் ம் தெரியுமா? சரியா சார். என்ன கையில் டார்ச் லைட் இருக்காங்க பார்க்காதீங்க. ம் பின்னால் உதயசூரியன் இருக்குல்ல, ம் கழுத்தில் உதயசூரியன் இருக்குல்ல, ம் ம் என்ன அப்படின்னா உண்மை தானே? இல்லை சிரிப்பாக வருது, ஆனால் சிரிக்க முடியல. சிரிச்சா நீங்கள் வேற தப்பாக நினச்சிப்பீங்க. அதுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நம்பியார் வந்துட்டாரோ? ஹலோ, ம் நீங்கள் உங்களுக்கு பதிலாக நான் சிரித்தேன். ஓ, ஆமாம். நாட்டு மக்களையும் நினச்சா எப்படி இருக்கு? சிரிப்பாக இருக்கு. இருக்குதுல்ல, அதைத்தான் பண்ணோம். ஓகே, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார். சரிங்க, எங்க சரிங்க. நன்றி, வணக்கம் சார். ஹலோ, சரிங்க. சரிங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி வணக்கம்மா. ம் ம் திருத்தவே முடியாது. சீரியஸா. ம் ம் நன்றி வணக்கம்.